வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா ரெடிங்டன் லிமிடெட். இந்த ரெடிங்டன் லிமிடெட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க என்னன்னாக்கா ஐடி பிளஸ் நான் ஐடி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டன்ஷியல் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியா, மிடில் ஈஸ்ட், டர்க்கி, ஆப்பிரிக்கா இங்க எல்லாம் பண்றாங்க. பிளஸ் மொபைல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட பண்றாங்க. மொபைல் டிஸ்ட்ரிபியூஷன், ஐடி சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. இது ஒரு ரொம்ப பழைய கம்பெனி. சரி இன்னைக்கு பார்த்தேன். கண்ல தென்பட்டது. சரி டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஹை பார்த்தீங்கன்னா 260லயும், லோ வந்து 248லயும் இருக்கு. 52 வீக் ஹை வந்து 334ல இருக்கு. 52 வீக் லோ வந்து 176ல இருக்கு. அப்புறம் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 334ல இருக்கு. ஆம், இது பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 11.13ல இருக்கு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 15.39 இருக்கு. பிஇ வைஸ் ஓகே ஓரளவுக்கு அட்ராக்டிவா தெரியுது. பட் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிறது 259ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 334. ஸோ ஓகே தான். பட் 52 வீக் லோல இல்லை இது. அது ஒன்று குறிப்பிடத்தக்கது. அப்புறம் கம்பெனி வித் ஹை டிடிஎம் இபிஎஸ் growth வந்து ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருக்காங்க. வீக்னஸ் எதுவும் போடல. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ வந்து லெஸ் தென் 3 இயர்ஸ் அவரேஜ் பிஇ அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்காங்க. த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் வந்து பிலோ 200 டேஸ் மூவிங் அவரேஜில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 251 என்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி போனால் நவம்பர் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் இந்த மாரி டைமில் இது டச் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 240, 240, 230 அந்த ரேஞ்சுக்கு வந்தோம்னாக்கா நம்ம சாலிடாக இதை கன்சிடர் பண்ணலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 3 அனலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. பை ரேட்டிங் 33%, அவுட் பர்ஃபார்ம் 33%, செல் 0%. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் டு டேட் வந்து நெகட்டிவ்ல தான் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் 3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 255ல பிவட் பாயிண்ட் இருக்கு. அது டச் ஆகி அதுலேருந்து மேலே போனதுனாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 272ல இருக்கு. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 304ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 255 பிவட் பாயிண்ட்டை உடச்சி கீழே இறங்குனதுனாக்கா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 241லையும் தேர்ட் சப்போர்ட் 210லையும் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 255லையும் 200 டேஸ் 272லையும் இருக்கு. இதில் நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பையின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் இன்வெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா இது ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. ப்ளஸ் ரெடிங்டன்றது ஒரு ரொம்ப பழைய கம்பெனி. கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஐடி ஃபீல்டில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21 to 25 நல்ல கிராஜுவல் இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இது பார்த்தோம்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 61.94% வந்து எஃப்ஐஐ வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டரே கிடையாது. ப்ரொமோட்டர் 0. ஸோ 61.94% அதாவது 61.82% செப்டம்பர்ல இருந்திருக்கு. திரும்ப அதில் 0.1%, 0.12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐஐ, எஃப்ஐஐ. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெர்டரே ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த கம்பெனியை. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இது ப்ரொமோட்டரே இல்லை, பட் எஃப்ஐஐ இவ்வளோ 61% நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதனால ஓகே இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். மற்றபடி டிசிஷன் உங்களுக்கு. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா அதானி என்டர்பிரைசஸ், சுந்தரம், எம்எம்டிசி, லாய்டு என்டர்பிரைசஸ், இஎஃப்சி இதெல்லாம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிஇ வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ரெடிங்டன்னு. அதே மாதிரி டெட்டு பார்த்தீங்கன்னால ரொம்ப கம்மியான டெட்டு தான் இருக்குது. 0.3 தான் இருக்குது டெட்டு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி மாடரேட்டான ஸ்டாக்கு. ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாது. எஃப்ஐஐ தான் நிறைய வச்சிருக்காங்க. அது அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். ஏன்னா எப்பயாவது டக்குன்னு வெளில போனாக்கா எல்லாத்தையும் வித்துட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் உடனே வித்துற முடியாது. அது அலோவ் பண்ணாது, சர்க்கியூட் பிரேக் ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்பாங்க. அவங்க செபிக்கு நோட்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கணும். ஸோ அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மக்களும் வெளியில் வந்துடுவாங்க அந்த மாரி டயத்தில். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் ஃபேராக இருக்கு. கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு 1 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு ஐ வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. எஃப்ஐஐ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, கம்மி பண்ணுறாங்களான்ட்டு. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனாக்கா ஒரு 30-40%க்கு சாலிடாக நம்ம இதில் பெட் வைக்கலாம். எப்படின்னாக்கா இப்போ வாங்கிக்கிட்டு ஒரு 30 to 40%க்கு கெயின் வரும்போது அழகாக கொடுத்துட்டு வெளில வந்துடலாம் ரிஸ்கே இல்லாமல். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். அதனால தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, தேங்க்யூ.